கிறிஸ்துக்குள் பிரியமான சபையாரே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஒரு சக்தியின் 5ஆம் ஞாயிறு இதனால கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை உள்ள பகுதி. இதில் கர்த்தருடைய வார்த்தையை கடவுள் என்ன நமக்கு சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமாக அந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்ன, இந்த காலத்தில் நமக்கு சொல்லப்படுவது என்ன என்ற காரியத்தை நாம் தியானிப்போம். இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு God's past actions and promising future. கடவுளின் கடந்த கால செயல்களும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலமும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்களையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தில் தியானம் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் கிரியை. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, இந்த பிரசங்க பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஒருவரால் எழுதப்பட்டதல்ல, அது 3 பேரால் எழுதப்பட்டது. புரோட்டோ ஐசாயா, யூட்ரோ ஐசாயா, ட்ரிட்டோ ஐசாயா என்று சொல்லி முதலாவது ஒரு பகுதி 39 அதிகாரம் 1 to 39 அதிகாரம் வரைக்குமாய் ஒருவர் எழுதுகிறது. அதன் பிறகு 40 to 54 வரைக்குமாய் இன்னொருவர் யூட்ரோ ஐசாயா, ட்ரிட்டோ ஐசாயா என்று சொல்லி 55 அதனுடைய கடைசி வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். ஈடுபாடுகளே, இதில் முதல் பகுதியில நாம் பார்க்கின்ற போது புரோட்டோ ஐசாயா முதலாவது ஏசாயா எழுதின காரியத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை கடவுள் அதை எவ்வளவாக விரோதித்தார், வெறுத்தார் என்ற காரியங்களை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற போது 41ஆம் அதிகாரத்திலிருந்து 54ஆம் அதிகாரம் வரைக்குமாய் பார்க்கின்ற போது கடவுள் ஒரு தாசனாக, அவர் ஒரு வேலைக்காரனை போல தன்னை ஒப்புக் கொடுத்து வீட்டின் பணியை செய்ய அவர் வருகிறார் என்ற காரியத்தை ஏசாயா சொல்லுவார். The Deuteronomy Isaiah says about the servanthood of our Lord and Savior Jesus Christ. மூன்றாவதாக பார்க்கின்ற போது 55ஆம் அதிகாரத்திலிருந்து 66 வரைக்குமாய் பார்க்கின்ற போது ட்ரிட்டோ ஐசாயா, மூன்றாவது ஏசாயா, அவர் பாதிக்கப்பட்டு விற்கப்பட்ட மக்களை ஆட்சி தேற்றுகின்ற தாயும் தகப்பனையும் போல அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே ஏசாயா என்ற வார்த்தையிலேயே கடவுளே கடவுளே தெய்வம் என்று சொல்லி, அங்கே நம்ம கடவுளே ரட்சகர் என்று சொல்லி, ஏனென்றால் அது இயேசு என்ற பெயரும் வருகிறது. ஏசாயா, யா என்ற பெயர் கடவுள், யெகோவா. சோ கடவுளே ரட்சகர் என்று அர்த்தம். ஏசாயா என்றால் கடவுளே ரட்சகர் என்று அர்த்தம். ஸோ இந்த பகுதியில் நான் பார்க்கின்ற போது, அதாவது 2வது பகுதியை இது மையமாக வைத்து இது பேசப்படுகிறது. This passage is part of a larger section in Isaiah chapters 40 to 55 that speaks to the restoration of Israel after the Babylonian exile. பாபிலோனுடைய சிறைவாசத்திற்கு பிறகு அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டிய அந்த காரியங்களை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதாவது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த ஒரு காரியம், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக கடவுள் அவளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் படைத்த தெய்வம் அவரே முன் வந்து மீட்டால் தான் உண்டு, இல்லைன்றால் யாராலுமே வந்து மீட்க முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் நமக்கென்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒன்றும் இல்லை. நீயும் நானும் பக்தர்கள் எழுதிக்கிறோடமாக நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி என்று சொல்லி நாம் எனக்கு சொந்தமான என்று சொல்லிக் கொள்ள எனக்கு உரிமை இல்லை. என்னை விலைக்கிரயம் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கிக் கொண்டார், சிலுவையில் சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே. ஆகவே நாம் அவருக்குரியவர்கள். ஆகவே மீட்டுக் கொண்ட கடவுள் இந்த 3வது
3 ஐசாயால நாம் பார்க்கின்ற போது, தாயை போல தகப்பனை போல நான் உங்களை தேற்றுவேன், உங்களை நான் தொடர்ந்து பலப்படுத்துவேன், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வழிநடத்துகிறார். நம்மை தள்ளிவிட அல்ல, நம்மை அவரோடு எப்பொழுதும் சேர்த்துக் கொள்ள விரும்புகின்ற கடவுளாக நாம் பார்க்கிறோம். The people are encouraged to remember God's past faithfulness, particularly the Exodus, while simultaneously looking forward to a new and greater deliverance. அதாவது பூர்வமான அந்த காரியங்களை பற்றி தான் 16ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கே அதாவது இந்த 16ஆம் வசனத்துல சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரி அடைகிறது போல் அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த 2 வசனங்களை வைத்து பார்க்கிற போது எங்கோ இது நடந்தது போல நம்ம கேள்விப்பட்டோமே என்று யோசிக்கலாம். என்ன நடந்திருக்கிறது? குதிரைகளை கவிழ்த்தது சமுத்திரத்துல, ரதங்களை கவிழ்த்தது, அங்கே மூழ்கி போனது. வலிய தண்ணீர்களில, வலிய தண்ணீர்னா பெரிய, அதாவது சமுத்திரத்துல பாதை உண்டு பண்ணினது. எங்கே நடந்தது? சிவந்த சமுத்திரத்தை அவர் பிளந்து இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வர வழி செய்தவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் அங்கே வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறார். அதைத்தான் மிக அழகாக நாம் பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள். ஆகவே கடவுள் சொல்கிற ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதாவது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து கடவுள் மீட்டெடுத்தார் என்ற அந்த ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த அதாவது இதற்கு முன்பதாக கடந்த காலத்தில் அவர்கள் சந்தித்த தோல்விகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், கடவுளால் ஏற்பட்ட தண்டனைகள், அவமானங்கள், நியாய தீர்ப்பினால் உண்டான அடிமைத்தன, அதாவது சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, இவைகளெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க தவறு செய்தீர்கள், நான் அடித்தேன் என்றால் கடவுள் நம்மை அடிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு, அரவணைத்துக் கொள்ளவும் அவருக்கு உரிமை உண்டு, நம்மை இந்த உலகத்துல வாழ வைக்கவும் உரிமை உண்டு, நம்மை எடுத்துக்கொள்ளவும் உரிமை உண்டு. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தக்கவாறு நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி பரலோகத்துக்கு சேர்த்துக் கொள்ளவும் அவருக்கு உரிமை உண்டு, நரகத்திலே தள்ளவும் வல்லவர் அவர். ஆகவே நாம் எந்த விஷயத்தையும் சொந்தம் பண்ண முடியாது, அவருக்கு என்று நாம் விட்டுவிட வேண்டும். ஆகவே சில நேரத்துல நாம் பார்க்கின்ற போது இந்த அதாவது கடவுள் இப்படியாக இவர்களை மீட்டெடுத்த காரியத்தை யாத்ராகும் 14ஆம் அதிகாரம் 15லிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். எக்ஸோடஸ் 14:15-30. இப்படி தங்களை மீட்டதோடு அல்லாமல் பார்வோனின் அந்த ராணுவங்கள், மிகப்பெரிய ராணுவம். அன்றைக்கு எகிப்து என்பது மிக ஒரு அதாவது ஐரன் கட்டில் போல இருந்தது, இரும்புத்துறை போல. இரும்புத்துறை நாடுகள் என்று சொன்னால் ரஷ்யாவை சொல்லலாம், ஜெர்மனியை சொல்லலாம், சுற்றப்பட்ட நாடுகள் போன்ற ஒரு நிலைமை அப்பொழுது எகிப்து இருந்தது பார்வோனுடைய ஆட்சி காலத்தில். ஆனால் அவர்களால் இந்த மக்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். கடவுள் இவர்கள் செய்த தப்பிதங்களை பார்த்து அவர்களை அடித்தார், ஆனால் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை மறுபடியும் புது வாழ்வுக்கு என்று அழைத்துக் கொண்டு வருகிறார். சோ அங்கே அவர்களை மீட்பது மாத்திரமல்ல, அவர்களை துரத்தி கொண்டு வருகின்ற எதிரி படையை அவர் அழித்து போடுகின்ற அந்த காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். So it reminds the people of God, the people of God's power and the ability to act decisively in their lives. அதாவது கர்த்தருடைய வல்லமையை இங்கே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக எந்த சூழ்நிலையையும் அவர் மாற்றி தன்னுடைய மக்களை அவர் வழிநடத்த முடியும். அதுதான் that is the decisive action of God என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தீர்க்கமாக எந்த காரியத்தையும் செய்வார், ஒரு விஷயம் திறம்பட செய்து முடிக்க வல்லவர். ஆகவே தான் இவரை ஆல்மைட்டி காட் என்று சொல்கிறோம். சர்வ வல்லவர். இவரால் முடியாதது எதுவும் கிடையாது, ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அதாவது இன்னொன்று பார்க்கிற போது டிசிசிவ் ஆக்ட் ஆஃப் காட் என்று பார்க்கின்ற போது தெளிவாக நிதானித்து தீர்மானிக்கும் ஆற்றல் உள்ள கடவுள். அது மிக முக்கியமான ஒரு காரியம். தெளிவாக நிதானித்து தீர்மானிக்கும், அதனை செயல்படுத்துகின்ற ஆற்றல் உள்ள கடவுள். அதான் that is the decisive act of God என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களை காப்பாற்றி கொண்டு வரவும் முடியும். அதே நேரத்தில் பெரிய
ஒரு அதாவது எகிப்தில் ஒரு அடையாளமாக இருக்கின்ற எகிப்து படையை அதே சமுத்திரத்தில் அழித்து போடவும் ஒரு நாள் முடிக்கிறது. அவங்க கடவுள் சொல்கிற இந்த காரியங்கள் நடந்தது. ஆனால் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொன்னது போல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம் என்பது அவர் அடைந்த தோல்விகள், அவமானங்கள், கடவுளால் அளிக்கப்பட்ட தண்டனைகள், பெற்ற நியாய தீர்ப்புகள், சிறைக்கு அதாவது நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டது, அவருடைய ஆலயம் இல்லாமல் போன அந்த காரியங்கள் எல்லாமே கொண்டு வரலாம். சோ இப்பேற்பட்ட ஒரு சூழலை நீங்க நினைக்காதீர்கள், மறுபடியும் ஒரு புது வாழ்வு என்னால் கொடுக்க முடியும் என்பதை நீங்க சொல்கிறார். சோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லெட் அஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் a better and a promised future. நடந்தவர்களாக இருக்கட்டும், அது எப்படியோ நடந்தது, ஆனால் நடக்க போறவர்கள் நலமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்கிறவர் கடவுள். நடந்தவைகளை பற்றி நம்ம நினைச்சு என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, அப்படி யோசித்து நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்காலத்தை நாம் ஆசீர்வாதமாக கழிக்காமல் நழுவ விட்டு விடுவோம். அதே போல நாளை குறித்து யோசிக்கின்ற போது, ஐயோ உலகத்தில் நடக்கிற சம்பவம் பார்க்கும், நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு எது வேண்டாலும் நடக்கட்டும், ஆனால் இன்றைக்கு உன் கையில கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நீ இழக்காத படிக்கு அந்த நாளை பயன்படுத்திக் கொள். கர்த்தரை நம்பி வாழ. நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் கடவுளை நிம்மதியாய் வைப்பார். பணம் இருப்பதனால் தான் நிம்மதி என்பது கிடையாது. ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, படோடாமல் இருப்பதனால் தான் நிம்மதி என்பது வராது. அது ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையான நிம்மதி என்பது கடவுளத்திலிருந்து வருது. ஏனென்றால் அநித்தியமான உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. ஹியூமன் வாண்ட் இஸ் அன்லிமிட்டட், ஹியூமன் டிசைர் அண்ட் ஆஸ்பிரேஷன் இஸ் அன்லிமிட்டட் என்று இருக்கிறது. அவனுடைய ஆசையை அதாவது அடக்கிவிட முடியாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி கௌதம புத்தர் சொன்னார். ஆனால் மனுஷன் ஆசைப்பட வேண்டியதுதான், பேராசைப்படுகின்ற போதுதான் அது பெரும் நஷ்டமாக போய்விடுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில பழையவைகளை முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கடவுள் இனி நடக்கின்ற காரியங்களை குறித்து நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். கடந்த கால கசப்பால் நினைவு கட்டி எதிர்காலத்தில் நடக்க போகின்றவர்களை நினைத்து நிகழ்கால நிம்மதியை அநேகர் நாம் தொலைத்து விடுகிறோம். அதை தொலைத்து விடுகின்ற காரணத்தினால ஐயோ நடந்ததையும் நினைக்கிறோம், நடக்க போறதையும் நினைக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துக்கின்ற அந்த வாய்ப்பை தவறுகிறோம். அதைத்தான் பல பிலாசபர்ஸ் சொல்கிறார்கள், பெரிய தத்துவ ஞானிகள் சொல்றார், அந்த நாளை பயன்படுத்திக் அவர்கள் எல்லாம் கடைபிடிக்கின்ற ஒரு அடிப்படை உண்மை எங்கென்றால் வேதத்துல. ஆனால் அதை அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாத படித்து இருக்கிறோம். ஆகத்தான் கடவுள் இந்த காரியத்தை சொல்கிறார், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், நடக்க போகின்ற காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். 19ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்ய அவரால் மாத்திரமே முடியும், எந்த ஒரு காரியத்தை. So this is the core message of the passage. அவர் பழையவர்களை வைத்து பெரிய காரியத்தை செய்கின்றவர் அல்ல. So God is not bound by the past events or past acts. அதனால்தான் அவர் சொல்றார், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி. அவரால் இன்றைக்கும் செய்ய முடியும், நாளைக்கும் செய்ய முடியும், எப்பொழுதும் அவரால் செய்ய முடியும், எந்த காரியத்தையும் செய்ய முடியும். கடவுள் அவர், நம்மை படைத்தவர், அந்த சராசரங்களை படைத்து அதை ஆளுகை செய்கிறவர் இல்லையா? அப்படி இருக்கின்ற போது அவரால் முடியாது எதுவும் இல்லை. So he is actively doing something new, surprising and transformative இல்லையா? நாம் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அடுத்து நாம் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அடையத்தக்கதான சூழ்நிலைகள். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு 100 years முன்னாடி இருந்த நிலைமையும் இன்றைக்கு இருந்த நிலைமையும் பாருங்க இல்லையா? இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு காரியங்கள் எப்படி முன்னேறி இருக்கிறது இல்லையா? ஆனா சாப்பாடு விஷயத்துல தான் ரொம்ப கொஞ்சம் ருசியா வேற ஏதோ தின்பண்டங்களை தயாரிக்கிறார்கள். ஆனால் எல்லாமே வைத்து தொல்லை கொடுக்கிற ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது.
ஒரு காலத்திலே அவர்கள் சாப்பிட்டார்கள், 100 வருடத்துக்கு முன்பதாக சாப்பிட்டார்கள், சாதாரண உணவு தான். ஆனால் அதுல விஷம் கலக்காமல் இருந்தது. இன்றைக்கு எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட அநேக புதிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோக்கியா இன்னைக்கு இல்ல. நோக்கியா மொபைல் போன் இல்லையா? யாரும் நோக்கியா மொபைல் போன் வாங்க. இப்போ அது வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ எவ்ரி டே we see a change இல்லையா? சேஞ்சஸ், இன்னோவேஷன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ இந்த புதிய காரியங்கள் எல்லாம் வருகிறது என்றால் யாரால் வருகிறது என்றால் ஞானத்தை கொடுக்கிற ஒரு கடவுள். ஆகவே நம்முடைய பழைய வாழ்க்கையில கூட இஸ்ரவேல் மக்களுடைய பழைய வாழ்க்கையிலே அவர் கடவுளுக்கு விரோதமாக எடுத்த போது அடித்து அவர்களை துன்புறுத்தி அவர்கள் மனத்துன்ப செய்த கடவுள் இனியும் அப்படி செய்யாதிருங்கள், உங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மெசேஜ் அப்போ நம்பிக்கையின் செய்தியை எரேமியாவின் மூலமாகவும் அதனை தொடர்ந்து வருகின்ற எசேக்கியேல் மூலமாகவும் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். the transformative nature of God. 20ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல இங்கே சொல்லுகின்ற போது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் பூச்சிகளும் என்னை தரப்படும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர். வனாந்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர முடியும், கடவுளால் தான் முடியும். ஒரு வில்டர்னஸ்ல தண்ணீர் வர வேண்டும் என்றால் ஒருவேளை மழை வந்தால் தான் வரும். ஆனால் அங்கே ஒரு பெரிய ஆறுகளை உண்டு பண்ண அவரால் முடியும். அங்கே ஊற்றை ஏற்படுத்த முடியும், மழையை அங்கே வர வைக்க முடியும், அங்கே பெரிய அளவில் தண்ணீரை தேக்கி வைக்க கடவுளால் முடியும், அவரால் முடியாது. அதாவது இது எல்லாம் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால், அவர் அதாவது ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து நம்மை வாழ வைக்க செய்கின்ற தெய்வம் என்ற ஒரு உண்மையை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும். எகிப்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அசிரியர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, இவர்களெல்லாம் அதில் அடிமைப்பட்டிருந்தார்கள், அவருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. அடுத்து பெர்சியர்கள் வந்தார்கள், அவர்கள் அதனை மேற்கொண்ட பிறகு இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த பெர்சிய அரசன் யாரு? கோரேஸ் இல்லையா? பெர்சியன் கிங் கோரேஸ், சைரஸ். அவன் மூலமாக, அவன் யாரோ, ஆனா அவன் மூலமாக கடவுள் தெரிந்து கொண்டு அந்த மக்களை விடுவித்தார். அவர்கள் மறுபடியுமாக புதிய எருசலேமை கட்டும்படியாக அவர்கள் வந்தார்கள். கடவுளை தொழுது கொள்ளும்படியாக புது வாழ்வை கடவுள் கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படியாக நாம் பார்க்கின்ற போது உலகில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து, 21ஆம் வசனத்தில் பாருங்கள், உலகில் உள்ள எல்லா மக்களையும் சிதறி கிடக்கின்ற மக்களை, யூதர்களை அழைத்து ஒன்று சேர செய்து அவருடைய புகழ் பாடும்படியாக அழைக்கிறார். இங்கே நாம் பார்க்கின்ற போது வெறும் யூதர்களை மாத்திரமல்ல, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா மக்களையும் உலகம் முழுவதும் இருந்து கூட்டுகிற ஒரு அர்த்தம் தான் இது. வெறும் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, அது ஒரு அடையாளமாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லி இப்படி உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரியம். நாம் எல்லாரும் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவருடைய துதிப்பாட. அங்கதான் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். The people whom I formed for myself, that they might declare my praise. அவர் செய்வார்கள், செய்தார்கள், செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் சொல்றார். அவர்கள் எப்போ செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு, பாசிட்டிவ் மைண்ட் செட் காட்டுறது இல்லையா? பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், அது மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து நிதானத்து செய்கிற கடவுள் அந்த காரியத்தையும் அவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்ன? என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நாம் இவருடைய துதியை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர் நம்மை படைத்தார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அனித்தியமான உலகத்துல நாம் நாளைக்கு ஜீவனோடு இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் மரித்தாலும் அது நமக்கு ஆண்டவரோடு புதிதாக நாம் ஆரம்பிக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான்.
இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட சுவிசேஷ வாக்கியங்களை நாம் பார்க்கிற போது நடந்தது என்ன? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் தம்முடைய விதிகளை சொல்லி வருவார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்த்த பிறகும் அவர்கள் நடந்து கொண்ட விதம், இயேசு சுவாமியுடைய காலத்தில் கூட அவர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்தது? அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு பிறகு இயேசு ஆண்டவர் வருகிறார். அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகரை அனுப்புகிறார். அவரும் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இயேசு கிறிஸ்து மேசியா. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற போது இந்த ரட்சிப்பின் பணியை நடத்த கடவுள் என்ன செய்தார் என்றால், அதாவது ஒருவர் பின் ஒருவராக அனுப்ப ஆரம்பித்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளையும் ஆசாரியர்களையும் அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், பொதுமக்களையும் தெரிந்து கொண்டு இந்த மீட்பு பணியிலே அவர் அவளை எடுத்து பயன்படுத்தினார். So he has chosen prophets, priests, princes and the general public for his redemption work. So இந்த காரியத்தை நாம் மிக தெளிவாக பார்ப்போம். இந்த biblical redemption, God utilized various roles and the groups of people, including நான் சொன்னேன் இது போல prophets, princes, priests and general public, ஆசாரியர்கள், ராஜாக்கள், பொதுமக்கள், இவர்கள் எல்லாம் வந்த பிறகு நடந்தது என்ன? மாற்றம் சற்று ஏற்பட்டது. ஆனால் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை. அந்த ஆட்சியில இருந்தவர்கள், அதாவது சாட்சி சொல்ல கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் சாட்சியாக இல்லை. இதை வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில தான் அதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9-20 வரை போய் பார்க்கின்ற போது அங்கே அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உண்மையை பார்க்கிறோம். திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த திராட்சை தோட்டத்தை அவர் நாட்டி அங்கே அந்த குத்தகைக்காரனிடத்துல கொடுத்து அவர் போகிறார். போன பிறகு அதே நாட்களுக்கு பிறகு ஆட்களை அனுப்பி அந்த பருவ காலம் வருகிற போது தன்னுடைய பங்கை கொடுக்கும்படியாக கனிகளை வாங்கி வரும்படி அனுப்புகிறார். அவரிடத்துல ஒரு ஊழியக்காரரை அனுப்பினார் சொல்லி 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள் என்று பார்த்தோம். வந்த ஊழியக்காரர்களை என்ன பண்ணார்கள்? அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். தோட்டக்காரருக்கு சேர வேண்டிய அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது, தனி கொடுக்க வேண்டியது இவருடைய கடமை அல்லவா? இங்க யார் யார் எந்தெந்த ரோல்ல இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். திராட்சை தோட்ட உரிமையாளர் கடவுள், திராட்சை தோட்டம் வயல்யார்ட் இஸ்ரவேல் மக்கள், குத்தகைக்காரர்கள் டெனன்ட்ஸ் யார் என்றால் யூத மத தலைவர்கள், Jewish religious leaders. அப்போ இந்த மக்களை வழிநடத்துகின்ற இந்த மத தலைவர்கள் சரியாக நடத்தாததுதான் காரணம். ஆகவே இந்த மக்கள் தனி கொடுக்கவில்லை. தனி கொடுக்கின்ற அந்த பருவ காலத்துல அந்த தோட்ட எஜமானன் அனுப்புகிறார். அனுப்பி கனியை வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார். ஆனால் அங்கே பார்த்தால் கனி கொடுக்க அவர் தயாரில்லை. கனி இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு, சட்டியில இருந்தா தானே அகப்பில வரும். புரிஞ்சதுல? குருடருக்கு வழிகாட்டுகின்ற குருடருக்கு ஐயோ என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இங்கே அந்த ஊழியக்காரனை அனுப்பின போது அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையா அனுப்பிவிட்டார்கள். 2வது 11ஆம் வசனத்துல வேறொரு ஊழியனையும் அவர் அனுப்பினார். அவனையும் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையா அனுப்பிவிட்டார்கள். பாருங்க செய்த காரியம் என்ன? 3ஆம் தரமும் அனுப்பினார். அப்பொழுது அவனையும் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். வர்றவங்களெல்லாம் அடிச்சு துரத்துறது தான் வேலை. அப்ப என்ன? அப்ப அந்த தோட்டக்காரனுக்கு சரி என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், அவன் போனாவது அவங்க பயந்து அவர்கள் அந்த கனியை கொடுப்பார்கள் என்று நினைத்தார்கள். அந்த குமாரன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர் மேசியாவாக வந்தார். ஆனால் அவரை இந்த மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் செய்த அந்த ஊழியத்தை குறை சொன்னார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதே அவருடைய வேலையாக இருந்தது. கடைசியில என்ன? கடவுள் அவருடைய மாய்மாலத்தை நொந்து கொண்டார். நடந்தது காரியம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம், இவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசையாவாக வருவார், ரோம சாம்ராஜ்யத்தை புரட்டி போட்டு நம்மை, அதாவது தாவீதுடைய அரசாங்கத்தை ஏற்படுத்துவார் என்று நினைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் நினைத்த வண்ணமாக தடாலடியாக வந்து ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து போட்டுவிட்டு அங்கே அவர் ராஜாவாக அமர வரவில்லை. அவர் உலக ரட்சகர், முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்தார். ஆகவேதான் அவர் ஏழ்மை பலப்படுத்தி வந்தார். அவர்கள் நினைத்த வண்ணமாக வரவில்லை. முழு உலகத்தையும் ரட்சிக்க வேண்டும். வெறும் அந்த கூட்டத்தை மாத்திரம் ரட்சிக்க அவர் வரவில்லை. இஸ்ரவேல் கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அதற்காக அவர்களுக்காக மாத்திரமே அவர் வரவில்லை.
முழு உலகத்திற்கும் யூனிவர்சல் காட். ஆனால் நடந்தது என்ன பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில அடித்துக் கொண்டார்கள். அதைத்தான் இங்க 13ஆம் வசனத்துல பார்ப்போம். எஜமான் தனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினார், அவரை கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவரை அனுப்பினார். ஆனால் அவர்கள் இவன் சுதந்திரவாளி, ஏனென்றால் என்னுடைய பிரியமான குமாரன் என்று சொல்லி கடவுள் அனுப்புகிறார். யாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவர் செவி கொடுங்கள் என்று சொல்லி பிதாவாகிய கடவுள் சொன்னதை மறந்து போனார்கள். தெரிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நடந்தது என்ன? அவரை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு வெளியே புறம்பாக அவரை கொல்வதாக இடத்துல சிலுவையில அடைத்துக் கொண்டார்கள். ஆகவே இப்போ எஜமான் வரும்போது என்ன பண்ணுவாரு? அவங்க கிட்ட அந்த கொடுக்கப்பட்டிருந்த அந்த புத்தகையை எல்லாம் பிடிக்க அவரை கடுமையாக தண்டிக்க மாட்டார். அப்படி கேட்கும் போது அங்க இருக்கிற சொல்றாங்க, ஐயோ அப்படி நடக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் 20ஆம் வசனத்துல பாருங்கள், 17ஆம் வசனத்துல, ஆகாத என்று தள்ளின கல்லே கோடிக்கு தலைக்கல்லாயிற்று. யார் வேணாம் என்று சொன்னாங்களோ, வேண்டாம் என்று சொன்னாங்களோ, அந்த கல்லு தான் கோடிக்கு தலைக்கல்லாயிற்று. So it is a jointing the கோடிக்கல் என்று பார்க்கின்ற போது இது it connects the two intersection of balls இல்லையா? இப்படி வருகின்றதை அது சேர்க்கின்ற ஒரு கல் அது. அதாவது மனுஷருக்கும் கடவுளுக்கும் விரோதமாக இருந்த அந்த பகைமையை சேர்க்கின்ற மூலைக்கல்லாக கிறிஸ்து மாறினார். கடவுளோடு மக்கள் பகைமை உணர்வை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்காது என்பது தெரியும். ஆகவே மத்தியஸ்தராக சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, ஆகாத என்று தள்ளின கல் கோடிக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி சங்கீதம் 118:22 பார்த்தோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே கோடிக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை எல்லாம் செய்தவர் கடவுள். ஆகவே இந்த சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பவுல் அப்போஸ்தலன் கூட பிலிப்பியர் நிலைக்கிற வாசிக்கிற நிருபத்துல பார்க்கிற போது 3ஆம் அதிகாரம் 4-14 அவர் பெரிய ஒரு ஞானி. நியூ டெஸ்டமென்ட்ல so he is the very outstanding scholar in the New Testament period. அப்பேற்பட்ட ஒரு ஞானி, எல்லாம் தெரிந்தவர், என்னுடைய ஞானம் அறிவு எல்லாமே குப்பை தூசி என்று அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 7ஆம் வசனத்துல பாருங்கள், 16ஆம் வசனத்துல பாருங்கள். அவர்கள் இந்த பரிசேயரை போல, வேத பாரகரை போல, பிரதான ஆசாரியரை போல அவர் இல்லை. மாறாக அவர் செய்த காரியம், எனக்கு லாபமாயிருந்த அனைத்தும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமே நினைக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி, அதாவது தன்னுடைய சுயநீதியை அவர் முன்வைக்காமல் தேவ நீதியை முன்வைத்து இந்த உலகத்துல சாட்சியாக வாழ்ந்தார். ஆகவே தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு விரோதமாக எழுதி திருச்சபையை பாழ்படுத்தினவன், விசுவாசிகளை துன்புறுத்தினவன். ஆனால் இந்த சவுலாக இருந்த சவுலை பவுலாக மாற்றி அதே திருச்சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற இரத்த சாட்சியாக மறிக்கின்ற ஒரு பெரிய சாட்சியாக கடவுள் எழுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் தான் பெரிய அளவில் உலக சுவிசேஷ வரலாற்றிலே அதிகமாக ஊழியம் செய்தவர். அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்று எண்ணாதபடிக்கு, நான் எல்லாவற்றையும் அடைந்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதபடிக்கு முன்னாளர்களை நாடி போகிறேன் என்று சொல்லி, ஏன்னா கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் போகிறேன். பந்தய பொருள் என்ன? அந்த பரலோக வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும், அங்க கொடுக்கின்ற அந்த வாழ்வு எனக்கு வேண்டும் சொல்லி அந்த பிரயாணத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் சொல்கிறார். கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி கொள்கிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய குறி. உலகத்தில் நாம் எதற்காக வந்தோம்? The ultimate desire of every Christian is to enter into the kingdom of God. அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பவுல் அப்போஸ்தலன் கடவுள் மெச்சிக்கொண்ட ஊழியக்காரன், கடவுளுக்கு விரோதமாக எழுதின ஊழியக்காரன் கூட, ஆனால் கடைசியிலே அவருக்காக தன்னை வலியாக கொடுத்தார். அவர் பேசுகிறார். ஆகவே நாமும் கூட பிரியமானவர்களே, திருச்சபையின்
உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாமும் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர்பட்ட பாடல்களின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாமும் கூட இந்த வாழ்கிற வாழ்க்கையில தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கண்டு நாம் இந்த உலகத்துல ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ரட்சிப்புகளாக மக்களை நடத்துகின்ற மக்களாக அவர்களையும் அந்த பந்தய பொருளை பெற ஓட செய்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழத்தான் கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக தொடர்ந்து நாம் ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.